அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். சரியான நேரத்தில் இந்தியாவுக்கு உதவும் ரஷ்யா. பாகிஸ்தானுக்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலரை வழங்கும் இஸ்லாமிய நாடு. அதன் பின்னணி என்ன? அமெரிக்கா கொடுத்த நெருக்கடி, இஸ்ரேல் எடுக்கும் அதிரடி முடிவு, இது பற்றி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். முதலில் ரஷ்யா தொடர்பானது. இந்தியாவிடம் அதிநவீன R-37M ஏவுகணைகளை விற்பனை செய்ய ரஷ்யா முடிவு செய்துள்ளது. இதற்காக இந்தியாவுடன் ஆலோசனைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது. R-37M ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. வானத்திலிருந்து விமானம் மூலம் பூமியில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது. 300 400 கிலோமீட்டர் தூரத்திற்கு எளிதாக சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. மாக் 6 வேகத்தில் செல்லக்கூடியது. அதாவது மணிக்கு 7400 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இதனால் போர் சமயத்தில் வானத்திலிருந்து R-37M ஏவப்படும் பட்சத்தில் அந்த ஏவுகணைகளை தடுப்பது மிகவும் கடினம். அதிலும் எதிரி நாட்டு போர் விமானங்களை குறிவைத்தால் அந்த போர் விமானங்கள் இதிலிருந்து தப்பித்து செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும். விமானப்படையில் பாகிஸ்தானை விட கூடுதல் பலம் பெற இந்தியா தீவிரமாக முயன்று வரும் நிலையில் இந்த முடிவை ரஷ்யா எடுத்துள்ளது. ரஷ்யாவின் விம்பல் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட R-37M ஏவுகணை வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் OVACS மற்றும் டேங்கர் விமானங்கள், எதிரி நாட்டு தீவிரவாத மையங்கள், தளவாடங்கள் போன்ற உயர் மதிப்புள்ள டார்கெட்களை எளிதாக தாக்கி அழிக்கக்கூடியது. இப்படிப்பட்ட அதிநவீன R-37M ஏவுகணைகளை இந்தியாவிடம் விற்பனை செய்ய ரஷ்யா முடிவு செய்துள்ளது. இதற்காக இந்தியாவுடன் ஆலோசனைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது. இது 510 கிலோ எடை கொண்டது. அதில் கூடுதலாக வெடிபொருட்களை சேர்க்கும் பட்சத்தில் அதன் எடை 60 கிலோவுக்கு மேல் உயரும். ரஷ்யாவின் சுகோய் 30, சுகோய் 35, சுகோய் 57, MiG-31BM, 272 சுகோய் 30 MKI, MiG-35 போன்ற போர் விமானங்களில் பயன்படுத்த முடியும். ரஷ்யாவின் பல்வேறு மிக் மற்றும் சுகோய் விமானங்களை இந்தியா பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த ஏவுகணைகளை விற்பனை செய்ய ரஷ்யா தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல இந்தியாவிடம் S-400 போன்ற சிறப்பான அதிநவீன ஏவுகணை மறிப்பு சிஸ்டம் இருக்கும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து மேலும் சில புதிய ஏவுகணை மறிப்பு சிஸ்டம்களை மற்றும் ரேடார்களை இந்தியா வாங்க உள்ளது. முக்கியமாக ஸ்டெல்த் விமானங்களை கூட கண்டுபிடிக்கும் ரேடார் சிஸ்டம்களை இந்தியா வாங்குவதற்கு பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பாகிஸ்தான் தொடர்பானது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை கண்டித்த அஜர்பைஜான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது. இதனையடுத்து அஜர்பைஜானுக்கு சென்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலரை தூக்கி கொடுப்பதாக அஜர்பைஜான் தெரிவித்துள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம் நாடு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. கடந்த மாதம் 7ஆம் தேதி அதிகாலையில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. அதன் பிறகு 10ஆம் தேதி அதிகாலையில் ராணுவ தளம், விமான தளங்கள் என்று 11 இடங்கள் மீது நம் நாடு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் நம் நாட்டிடம் மண்டியிட்டது. மோதலை நிறுத்துங்கள் என கெஞ்சியது. இதனை அடுத்து தான் நம் நாடு மோதலை நிறுத்தியது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலில் துருக்கி, அஜர்பைஜான் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தன. துருக்கியை எடுத்துக்கொண்டால் ட்ரோன்கள் மற்றும் ட்ரோன் ஆபரேட்டர்களை வழங்கியதோடு இந்தியாவையும் கண்டித்தார்கள். அதுவே அஜர்பைஜானை எடுத்துக்கொண்டால் அவர்களும் இந்தியாவை கண்டித்தார்கள். இதனால் துருக்கி, அஜர்பைஜானை நம் நாட்டு மக்கள் புறக்கணிக்க தொடங்கி உள்ளனர். அதேபோல அந்த நாடுகளுடனான வர்த்தகத்தையும் நம் நாட்டு மக்கள் புறக்கணித்துள்ளனர். இதனையடுத்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் துருக்கி, ஈரான், அஜர்பைஜான், தஜிகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று நன்றி தெரிவித்து வருகிறார். மேலும் இந்தியாவுடன் நடந்த மோதல் பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அஜர்பைஜானுக்கு சென்றிருந்தார். அஜர்பைஜானின் லாச்சின் நகரில் துருக்கி, அஜர்பைஜான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் முத்தரப்பு மாநாடு வேறு நடந்தது. அந்த மாநாட்டில் 3 நாடுகள் இடையேயான வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு துருக்கி அதிகமாக உதவி செய்து வருகிறது. இதனையடுத்து அஜர்பைஜானும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளது. அதன்படி பாகிஸ்தானில் வர்த்தகம், முதலீடு என்ற வகையில் 2 பில்லியன் அமெரிக்க டாலரை முதலீடு செய்வதாக அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியை
அலியே கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பொருளாதாரம், எரிசக்தி, போக்குவரத்து, பாதுகாப்பு, விவசாயம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் கூட்டாக சேர்ந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. துருக்கியில் அஜர்பைஜான் 20 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலாக முதலீடு செய்துள்ளது. பாகிஸ்தானில் $2 பில்லியன் வரை முதலீடு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேலும் பாகிஸ்தானிடம் பெரும் ஆற்றல் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். பாதுகாப்பு துறையில் கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்ளவும் ஆயுத பயிற்சியை செய்யவும் நாங்கள் விரும்புகிறோம். இது 2 நாடுகளின் ஆயுதப்படைகளின் திறனை அதிகரிக்கும். இவ்வாறு கூறியிருக்கிறார் அவர். இதன் மூலம் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் பாகிஸ்தானில் 2 லட்சம் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்யப்பட உள்ளது. அடுத்ததாக இஸ்ரேல் தொடர்பானது. காசா, இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் வேண்டுமென்று சர்வதேச நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியில் ஏற்கனவே ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது இஸ்ரேலும் ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. காசாவை முதன்மையாக கைப்பற்றுவோம் என்று இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு கூறியிருந்தார். இது மத்திய கிழக்கில் ஏற்கனவே இருந்த பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான திட்டத்தை அமெரிக்கா முன்வைத்திருந்தது. இந்த திட்டத்தை சமீபத்தில் ஹமாஸ் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இஸ்ரேல் வாய் திறக்காமல் இருந்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்ஸ்காஃப் முன்வைத்த போர் நிறுத்த ஒப்பந்த திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக நெதன்யாகு சொன்னதாக இஸ்ரேலிய செய்தி ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஹமாஸ் வசம் பிணைய கைதிகளாக இருக்கும் தங்களது உறவினர்களை மீட்க வேண்டும் என்று இஸ்ரேலிய மக்கள் போராடி வருகிறார்கள். அவர்களை நேற்று சந்தித்து பேசிய நெதன்யாகு அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டோம் என கூறியுள்ளார். இருப்பினும் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகமோ நெதன்யாகுவோ இது குறித்து வெளிப்படையாக எதையுமே தெரிவிக்கவில்லை. ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையெழுத்திட்டிருக்கிறது என்று ஒயிட் ஹவுஸ் தெரிவித்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது என்பது குறித்து வெள்ளை மாளிகை எதையும் விரிவாக சொல்லவில்லை. ஆனால் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் 60 நாட்களுக்கு போர் நிறுத்தப்படும். அதேபோல ஐநா வழிகாட்டுதலின்படி மனிதாபிமான உதவிகளும் காசாவுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதில் ஹமாஸ் தரப்புக்கும் சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறப்படுவது குறித்து எந்த ஒரு அம்சமும் குறிப்பிடப்படவில்லை. எனவே இது இஸ்ரேலுக்கு சாதகமான ஒப்பந்தமாக இருக்கிறது என விமர்சனம் செய்திருக்கிறார்கள். போர் ஒரு பக்கம் இருந்தாலும் காசா மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை இஸ்ரேல் தடுத்து வைத்திருப்பது சர்வதேச அளவில் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உதவிகள் இல்லாமல் சுமார் 20 லட்சம் மக்கள் பட்டினியால் வாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. காசாவின் மொத்த மக்கள் தொகையே 23 லட்சம் தான். இதில் ஏற்கனவே 53,000க்கும் அதிகமானவர்கள் போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள மக்களையாவது உயிருடன் பாதுகாக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த விஷயத்தில் இஸ்ரேலின் நிலைப்பாடு ஒன்றுதான். ஹமாஸ் அமைப்பை கலைக்க வேண்டும். அவர்கள் காசாவிலிருந்து நாடு கடத்தப்பட வேண்டும் அல்லது நிராயுதபாணியாக மாற்றப்பட வேண்டும். காசா முழுவதையும் இஸ்ரேல் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இது நடந்தால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியம் என நெதன்யாகு கூறி வருகிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதலை தொடங்கியது. அதில் பலரும் பிணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் அங்கு ஒரு மிகப்பெரிய போரையே நடத்தி கொண்டிருக்கிறது. போரில் அப்பாவி மக்கள் தான் கொல்லப்பட்டது அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.